இன்னும் ஏஐ ஏஜென்ட்டே முடியல. அதுக்குள்ள ஜெனரல் ஏஐ ஏஜென்ட் வந்துடுச்சு. லாஸ்ட் வீக்லாம் வந்து இந்த மேனஸ் ஏஐ வந்து ரொம்பவே பாப்புலரா இருந்தது. ஆனா மேனஸ் ஏஐ வந்து இன்னுமே வந்து ஆக்சஸ்லாம் தரல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதோட பெஞ்ச்மார்க் வந்து அதாவது ஜென்ரல் ஏஐ அசிஸ்டன்ட் அந்த பெஞ்ச்மார்க்கில் வந்து மேனஸ் ஏஐ வந்து 75 இருக்குது. ஓப்பன் ஏஐ டீப் ரிசர்ச்சை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அது நம்மளால யூஸ் பண்ண முடியல. அதுக்கு ஓப்பன் சோர்ஸாக என்ன இருக்குன்னா அவுல்னு சொல்லிட்டு ஒரு கேமல் ஏஐ ஒரு டீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பெஞ்ச்மார்க் வந்து 58 to 60 இருக்குது. அதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, நம்மளுக்கு பைத்தான் தெரிஞ்சதுன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மாடல்ஸ் அண்ட் டூல் கேன் பி கஸ்டமைஸ்ட் பை மாடிஃபைங் தி லோக்கல் ஸ்கிரிப்ட். அதனால் உங்களுக்கு பைத்தன் கோடிங்லாம் நல்லா தெரியும்னாக்கா ஜென்ரல் ஏஐ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் அவுல். இது வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கிட்டப் லிங்க் போயிடுங்க, கேமல் ஏஐ அவுல். இதை வந்து நான் கமெண்ட்லேயும் தரேன், இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து என்னன்னாக்க ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து போவாங்க. இது வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, மல்டி ஏஜென்ட் அசிஸ்டன்ட் ரியல் வேர்ல்டு டாஸ்க் ஆட்டோமேஷன். ஸோ இதுதான் இதோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர். சிஸ்டம் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ யூசர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டாஸ்க்குமே ஒவ்வொரு ஏஜென்ட்டாக இருக்குது. இப்போ ஏஐ ஏஜென்ட் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட்டாக இருந்தது. அதை மல்டி ஏஜென்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மல்டி ஏஜென்ட்டுக்கே ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா யூசர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணும். இது வந்து நீ போய் பண்ணிட்டு வந்துட்டியா, கரெக்டாக இருக்கா, சரி இது அடுத்த ஸ்டெப்பு போ, அப்படி போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலிடேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டாலேஷன் வந்து உண்மையாலுமே நான் தப்பாக பண்ணிட்டேனா இல்லை மாட்டிக்கிட்டேனான்னு தெரில. 1 day ஆகிடுச்சு. ஏன்னா இந்த யூஸிங் யூஏன்னு அவங்க ரெக்கமெண்ட் மெத்தட் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து ஜஸ்ட்டு என்னோடய பைச்சாமில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, விஎஸ் கோட்லேயும் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் பிப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து எதில் யூஸ் ஆகும்னா விஎஸ் கோட்லேயும் பைச்சாம்லேயும் விஎஸ் கோட்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே க்ளோன் பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ரெக்யர்மெண்ட்ஸோட பிப் இன்ஸ்டாலை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். சம்டைம்ஸ் பாண்டா இன்ஸ்டால் ஆகலைனாக்கா மைக்ரோசாஃப்ட் மட்டும் C++ விஷுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும் அந்த ஃபைல் எல்லாமே. ஃபைல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் பார்த்தேன், சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி வந்து அவங்க சிஸ்டம் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரியே தான் பில்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட்டாக வச்சுருக்காங்க. மொத்தமாக 7 ஏஜென்ட் இருந்தது. ஒன்று வந்து வெப் ஏஜென்ட், சர்ச் ஏஜென்ட், கோடிங் ஏஜென்ட், டாக்குமெண்ட் ஏஜென்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றும் ஒவ்வொரு டாஸ்க்கை வந்து பண்ணிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம்லாம். நான் ஃபைல் சிஸ்டம் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். இப்போ இதை வந்து 2 மெத்தடில் ரன் பண்ணலாம். ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா டெர்மினலில் ரன் ஆகும், டெர்மினலில் தான் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த வெப் ஆப் old_ai வெப் ஆப்னு இருக்கும். அதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கிராடியோன்ற ஒரு வெப் யூஐ இன்டர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும். அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது லாகின்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது தான். இது வந்து இப்போ பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களே சொல்லியிருப்பாங்க வெப் ஆப் இஸ் கரண்ட்லி பீட்டா டெவலப்மெண்ட். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த உங்களோட டாஸ்க்கு இல்லை நீங்கள் கொடுக்குற ஏஜென்ட் ஒர்க்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். நான் அதையே கொடுக்குறேன், எனக்கு அது நல்லா இருந்தது, உடனேவும் அது தந்துது. ஸோ அது என்ன தருதுன்னு பார்க்கலாம். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஓப்பன் கிரிக்பஸ், அனலைஸ் இந்தியாஸ் க்ளோஸ் மேட்சஸ், நெயில் பைட்டர், ரெஸ்பான்ஸ் ஷுட் பி தி லிஸ்ட் ஆஃப் மேட்சஸ் ஒன்லி. ஸோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து ரன்னு நீங்கள் சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ எடுத்துக்கும். மீதி இருக்கிற மாடலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதோட ஏபிஐ கீலாம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் ரன்னுன்னு கொடுத்தனாக்க அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்களேன். சத்தியமாக அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உண்மையாலுமே வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது இது எக்ஸாம்பிள். இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணோடனே என்ன ஆகும்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ப்ராசஸிங், மாடல் பில்டிங், சொசைட்டி அந்த மாதிரி வந்துடும். இப்போ என்னென்னா ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆகும். அந்த ப்ரௌசர் லான்ச் ஆகிட்டு நம்ம என்ன டேட்டாலாம் கேட்டிருந்தோமோ அதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி க்ரியேட் பண்ணுது. அதாவது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பிளான்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி ஏஜென்ட்டோட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் 1 2 3 4 5 6ன்னு அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸை டிஃபைன் பண்ணிக்குது. அந்த ஸ்டெப்ஸில் 1 by 1 வந்து பண்ணி அதை வந்து வேலிடேட் பண்ணி கரெக்டாக தப்பான்னு சொல்லி ஒரு சம்மரியாக தர்றது தான் இந்த வந்து ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட். ஸோ இதில் வந்து மிட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப்
ஏஜென்ட் வரைக்குமே நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்பஸை நான் ஓப்பன் பண்ணி எது எதெல்லாம் வந்து இந்தியாவோட க்ளோஸ் நெயில் பட்டர் மேட்சோ அதை வந்து எனக்கு எடுத்து ஒரு லிஸ்ட்டாக கொடுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அது ப்ரௌசர் அதுவே லான்ச் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு இந்தியாவோட க்ளோஸ் மேட்சஸ்லாம் செக் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸோ இப்போ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, டாஸ்க் ரீஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு லைன் தான் கொடுத்தோம், ஆனால் அது டீட்டெயில்டு பிளானாக தருது பாருங்கள். ஓப்பன் தி ப்ரௌசர், விசிட் கிரிக்பஸ், அந்த யூஆர்எல்ல கொடுத்துட்டு ஐடென்டிஃபை தி நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ், அப்புறம் வந்து லொக்கேட் தி மேட்ச் செக்ஷன்ஸ், அடுத்தது வந்து ஃபில்டர் தி இந்தியாஸ் மேட்ச், அதை வந்து சர்ச் பண்ணுது. ரிவ்யூ தி லிஸ்ட் ஆஃப் மேட்சஸ், அந்த மேட்சஸை அதுவே ரிவ்யூ பண்ணி அட்ஜஸ்ட் இஃப் நெசசரி. உங்களுக்கு வந்து ஏதாவது கிளிக் பண்ண முடியல, இல்லை வெப்சைட்டில் ஏதாவது கிளிக்கபிளாக இல்லைனாக்கா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுக்கும் ஒன்று வச்சுட்டு வெரிஃபை தி இன்ஃபர்மேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாலாம் டேட்டா எடுத்து நம்ம தந்துடும், நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரியில் வெரிஃபை தி இன்ஃபர்மேஷன். கன்சிடரேஷன்லாம் என்னன்னாக்கா இது வந்து அதுக்குள்ளே பேசிக்குதுங்க. அந்த ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்குள்ளே அது அந்த ஏஜென்ட்டும் கம்யூனிகேட் பண்ணி ஒரு ரிஃபைன்டு ஆன்சரை தரத்துக்காகவும் ஒரு அக்யூரேட் ஆன்சர் தரத்துக்காகவும் தான் இந்த இது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 அது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும்.